ராஜ்யத்தின் வல்லமை சொல்லுங்க. ராஜ்யத்தின் வல்லமை. போன வாரத்தில் பார்த்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். இதில் உங்களுக்கு யூடியூப் போட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் செய்யலாம், சக்ஸஸ் லைஃப் சர்ச் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும். அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுகிற காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு வாரம் வரனா கூட நீங்கள் அதை கேட்டு பயனடையலாம். ஹல்லேலூயா. எது உங்களை ஆசீர்வதிக்கிறது நல்லா வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது எது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் ஆசீர்வாதிக்கும். ஆமாம், மற்றபடி நீங்கள் எங்கே போனாலும் எது பண்ணாலும் அது உங்களை என்ன செய்யாது, மேலே தூக்காது. சர்ச்சு, இந்த சர்ச்சுக்கு போகிறாங்க, அந்த சர்ச்சுக்கு போங்க, தப்புன்னு கிடையாது. ஆனால் வசனம் அதை நீங்கள் என்ன செய்யணும், பிடிச்சிக்கணும். பாஸ்டர் பிடிச்சிக்கூடாது, சர்ச்சை பிடிச்சிக்கக்கூடாது, அந்த பிளேஸை பிடிச்சிக்கூடாது. இந்த இடம் தான், இந்த இடம் அல்ல, அவர் நம்ம வைத்த மாபெரும் கிருபை. ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு போனோம், அந்த இடத்துக்கு போனோம், இந்த இடம் அவர் நபரோ இடமோ கிடையாது. எல்லாம் தேவனுடைய வார்த்தை, வசனம். ஆமாம், அதை நீங்கள் தைரியமாக பிடிச்சிங்கன்னா அது உங்களையே மேலே கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா. எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது, கல்யாணம் முடிச்சுட்டு நாங்கள் தனியாக குடித்தனம் போகிறோம், தூத்துக்குடி போகிறோம். இங்கேருந்து தூத்துக்குடி போகிறோம். தூத்துக்குடி தான் அங்கே போய் எங்களுடைய ஊழியம் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கே தூத்துக்குடி போகும்போது மட்டக்காடை பக்கத்து சைடு நான் அசிஸ்டன்ட் பாஸ்டர் அங்கே போகிறேன். இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். கிளம்பி போகும்பொழுது அங்கே எங்கள் அப்பா என்கிட்ட வந்து ஒரு சிறிய தொகை கொடுத்தார். சிறிய தொகை கொடுத்தா நான் நினச்சேன் எப்படியோ ஒரு 10,000 கொடுப்பாராட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 700 கொடுத்து விடுங்க, 700 ருபீஸ் கொடுத்தார். நான் எண்ணி பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னு, இதுதான் சொன்னார், இவ்வளோ தான் அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல. அப்பா காருக்கே சரியாக போயிருப்பேன், இங்கேருந்து ஸ்டேஷன் போகணும், இதுக்கே வந்து இந்த அப்பா இவ்வளோ தான் செய்ய முடியும். இந்த அப்பாவை பார்க்காத, அந்த அப்பாவை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுங்கள். அந்த அப்பாவை பிடிச்சிக்கோ, நான் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் உன்னை ஜெயமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சா, இன்றைக்கி அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஆமாம், சில சமயம் சில காரியம் செய்யும்போது கசப்பாக இருக்கும், தகப்பனார் செய்கிறது சில சமயம் கசப்பாக இருக்கும். ஆனால் காலங்கள் ஆகும் பொழுது அது நமக்கு மதுரமாய் விளங்கும். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ தேவனை பிடித்து கொண்டா போதும். தேவன் பிடிப்பது எப்படி? அவருடைய வார்த்தை பிடிப்பது. அவருடைய வார்த்தையை பிடிச்சிட்டா போதும், வாழ்க்கை முழுக்க பிரகாசமாக இருக்கும். ஆமாம். சர்ச்சை பிடிக்கிறது, ஆட்களை பிடிக்கிறது, இந்த பாஸ்டர் பிடிக்கிறது, அந்த பாஸ்டர் பிடிக்கிறது, அதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த பாஸ்டர் வேஸ்ட்டு. ஹல்லேலூயா. ஜோசுவா பாஸ்டரும் முக்கியம் இல்லை, பாஸ்டர் முக்கியம் இல்லை, சரிங்களா? பாஸ்டர் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான். அவருடைய மகத்துவத்தை சொல்லுகிற ஆள் தான் பாஸ்டர். ஒழிய பாஸ்டர்கிட்ட ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. எங்கே இருக்கு? அவர்கிட்ட இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை தான் என்னை மேலே கொண்டு வரும். ஆமாம், அவருடைய வார்த்தையை பிடிங்க, அதை சொல்லுங்க. உங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு வந்தோன்னே நாங்கள் உங்களுக்கு இது புதிய ஆத்மாக்கு நாங்கள் இது கொஞ்சம் கொடுப்போம். இது பத்திரம் வச்சுக்காதீங்க, இது பூஜை பண்ணுறதுக்கு அல்ல. சில வச்சு நாங்கள் போய் வச்சு இதுக்கு ஒரு பூஜை பண்ணி வச்சுருவாங்க அந்த இடத்துல, சரிங்களா? எங்கே இருக்குது? இது அங்கே பூஜை ரூம் வச்சுருக்கேன் சார். இங்கே எங்கே வச்சுருக்காங்க? பூஜை ரூம் வச்சுருக்கேன் சார். இது பூஜை செய்கிறது கிடையாது. இந்த பேப்பரு நீங்கள் இதை தினந்தோறும் சொல்லி, தினந்தோறும் காலை எந்திரிச்சொன்ன ஒவ்வொரு வாசகத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் 50 முறை சொல்லி உங்களுடைய மனதில் இது பகிர்ந்தால் மட்டுமே முதல்ல இது பதியணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் காசையும் பணத்தையும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இதை பதியாதபடி மற்றது பதிவு வச்சிங்கன்னா என்ன செய்யாது, அவ்வளோதான். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்காது. சரி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். போன வாரத்தில் விட்டுதல் நாம் செய்வோம், தொடர்வோம். 12வது அதிகாரம். இவர் யாராக இருக்கிறார்? பிசாசுகளின் தலைவனாக இருக்கிறார். இவர் யாருடைய நாமத்தில் இவர் விரட்டுறார்? பிசாசுடைய நாமத்தில் இவர் செய்கிறார். 12:25.
இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம். மேல வாசிங்க. அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயேல் செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். பிசாசு துரத்தன பிசாசு போன்னு பாருங்க. அப்படி போன்னு சொன்ன உடனே என்னாச்சு? அவங்க செய்யறாங்க, இவர் எப்படி துரத்துறாரு அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஜனங்களுக்கு நினைச்சாங்க, உண்மையாலுமே தேவனுடைய குமார் தானே, தாவீதின் குமாரனா இருப்பாராட்டிருக்கு, இவர் உண்மையாலுமே தேவனுடைய குமார்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதைய இந்த பரிசேயர் கலைக்கிறாங்க. இந்த பரிசேயர் அப்படிலாம் நினைக்காதீங்க, இவர் மேசியா கிடையாது, தேவனுடைய குமாரன் கிடையாது, இவர் பிசாசின் தலைவனாக இருக்கனால தான் அப்படி செய்யறான்னு சொல்லி ஜனங்களை வேறு விதமாய் சொல்லி திருப்புகிற ஒரு காரியம் பரிசேயர் கூட்டம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. தனக்குத்தானே சொல்லுங்க, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற காரியம். அப்பனா என்ன அர்த்தங்க? அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா, நான் போன வாரம் சொன்னேன், ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா ஒன்றானுச்சுன்னா அவங்க ஒரே சிந்தனை இருக்கணும், ஒரே பேச்சு இருக்கணும், ஒரே காரியத்தை அவங்க செய்யணும். யோசித்து ஒன்றாய் அவங்க ஒரு மனதாய் எந்த காரியம் பண்ணாலும் ஜெயம் எடுக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ரெண்டு யோசனை, புருஷன் ஒரு யோசனை, மனைவி ஒரு யோசனை, புருஷன் இப்படி 2 பேர் இருந்தாங்கன்னா அந்த வீடு செய்யும் ஆட்டோமேட்டிக்கா அது விளங்காமல் போயிடும். பைபிள் போட்டிருக்கு. அதை இப்படி எடுத்துக்குவோம், அதை நாம இப்படி பண்ணுவோம். நமக்குள்ள 2 இருக்குது. நமக்குள்ள இருக்குதுங்க 2 இருக்கு. ஒன்று ஆவி, ஒன்று ஆத்மா. சொல்லுங்க, ஆவி ஆத்மா. இது சைரை விட்டுருங்க. ஆவி சொல்லுது ஜெபம் பண்ணு, வேதம் வாசின்னு. ஆத்மா சொல்லுது நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். இப்போ எதுக்கு? நாளைக்கு நாம ஜெபம் பண்ணிக்கலாம், இப்போ ஒரே டயர்டாக இருக்குது, படுத்து தூங்கு ஆத்மா சொல்லுது. இப்போ ஆத்மா படுத்து தூங்க சொல்லுது, ஆவி ஜெபம் பண்ண சொல்லுது. இப்போ 2 பேர்த்துக்கு என்னாச்சுங்க? கான்ட்ரவர்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டுமே பிரிஞ்சிருக்குது. அதனால தான் வாழ்க்கையில் ஜெயத்தை பார்க்க முடியல. ஆமாம். அப்போ 2 நமக்குள்ளே யோசனை 2. சர்ச்சுக்கு போக சொல்லுது, இன்னொன்று சர்ச்சுக்கு போக வேணாம்னு சொல்லுது. ஒருத்தர் அப்படி சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு 2 யோசனை. அப்படி 2 யோசனை இருந்துச்சுனாலே அங்கே கொஞ்சம் காரியமாகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போது வேதம் சொல்லுகிறது, 2 நினைவுகளாய் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். அப்போ 2 யோசனை, 2 காரியம். அப்போ 2 எங்கெங்கெல்லாம் உங்க ஜீவிதத்தில் இப்படி ஒரு பிளவு இருக்கோ, பிரிஞ்சிருக்குதோ, அப்பெல்லாம் யோசிக்கணும், இது பிசாசுடைய யோசனைன்னு சொல்லி. உங்க ஆவியும் ஒரே யோசனை, நீங்களும் உங்களுடைய மனதும் ஒரே யோசனை, 2 இருந்துச்சுன்னா அங்கே ஜெயத்தை உண்டு பண்ணும். குடும்பத்திலும் சரி. அங்கே அங்கே போட்டிருக்கு, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாம் போகும், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும். பாருங்க, தனது ஒரே கட்சிக்குள்ள 2 பேர் இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 2 பேர் இருந்தாங்கன்னா யாருக்கு இது அப்படின்னா அந்த கட்சியை காணா போயிடும், கட்சியே காணா போயிடும். அப்போ எந்த பட்டணமும் எந்த தேசமும் எந்த குடும்பமும் மிக முக்கியம். என்ன முக்கியம்? ஒற்றுமை மிக முக்கியம், ஒற்றுமை. அப்ப சொல்றாரு, அதனால நான் என்ன செய்ய முடியாது, பிசாசினுடைய தலைவனாக இருந்து நான் பிசாசு துரத்தல, நான் துரத்தினது தேவனுடைய ஆவினாலே பிசாசுகள் துரத்தப்படியால். வசனம் 28, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி உங்களுக்கு வருது அப்படின்னா, நான் என்ன செய்றேன்? தேவனுடைய ஆவினாலே பிசாசு துரத்துறப்படினால தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்குது. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அப்போ சொல்றாரு, ஒரு பலவான் இருக்கிறான், அவனை முதல்ல கட்டிடுங்க. யார்? அவன் தான் பொல்லாத பிசாஸ். பொல்லாத பிசாஸ் அவனை முதல்ல கட்டிடுங்க. கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது அனைத்தையும் நீங்கள் செய்ய முடியும்,
பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா, தேவனுடைய ராஜ்யம் தேவன் உங்களை ஆளுகை செய்கிறவராய் மாறினார் என்றால், அவர் ஆளுகை உங்களுக்குள்ள வர வேண்டும் என்றால், அவருடைய நடத்திப்பு, அவருடைய காரியம் எல்லாம் உங்களுக்குள்ள தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? நாமோ பிசாசை இயேசு நாமத்தினால கட்ட வேண்டும். சொல்லுங்க, பிசாசை இயேசு நாமத்தினால கட்ட வேண்டும். அப்போ அப்படி கட்டும் போது என்ன ஆகும்? நம்முடைய ஜீவிதத்தில் சில காரியங்களில், நடக்க முடியாத காரியங்களில் ஆவியானுடைய கிரியை மூலமாய் அது செயல்படும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி இங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 26வது வசனம் நான் நினைக்கிறேன். 1 கொஞ்சம் 15:26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். 24ஆம் வசனம், அதன் பின்பு முடிவு வரும். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரத்தினத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அதன் பின் முடிவு வரும். இது எந்த ராஜ்யம்? கடைசியில் நடக்கப்படுற ராஜ்யத்தை பத்தி அங்கே பவுல் சொல்லுகிறார். கடைசியா ஒரு ராஜ்யம் இருக்குது. இப்போ ஒரு ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கடைசி முடிவு ஒரு ராஜ்யம் முடியும். அது பரலோகத்தில் கொண்டு போய் நம்ம சேர்க்கிற ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் சொல்கிறார் இவர், அந்த ராஜ்யத்தை என்ன செய்வாராம்? திரும்பி வாசிங்க. தேவனும் பிதாவாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடு வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும். அப்பனா கடைசி சத்துரு யாரு? சொல்லுங்க. அப்பனா கடைசி ஒருத்தர் இருக்கானா? அப்பனா யார் இருப்பா? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருப்பான். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒருத்தர் இருக்கிறனால தான் இந்த கடைசின்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க. கடைசியாக ஒருத்தர் வாங்க அப்படின்னு அர்த்தம். முன்னாடி 5,000 பேருங்க அர்த்தம். அப்போ இதுக்கு முன்னாடி, அப்போ கடைசி சத்துரு மரணம் என்றால் இதுக்கு முன்னாடி யார் இருக்கா? அப்படின்னா அதுக்கு முன்னாடி சத்துரு யார்? பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இதுக்கு முன்னாடி யாருக்கா? பாவம். அப்போ ஒரு சத்துரு. அந்த பாவத்தை உண்டு பண்ணுகிற, பாவத்தை தூண்டுகிற, பாவத்தை நம்ம செய்ய வைக்கிற ஒரு காரியம் இருக்கான். அவன் பேர் என்னங்க? அவன் தான் யாரு? பிசாசு. சொல்லுங்க. அவன் ஒரு பிசாசு, ஒரு சத்துரு. பிசாசுகிட்ட இருந்து 2வது ஒரு பாவம் வருது, ஒரு சத்துரு. பாவத்தின் சம்பளம் மரணம், ஒரு சத்துரு. அப்போ கடைசி சத்துரு மரணம். அப்போ பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்பதனால இந்த மரணத்தை வென்ற இயேசு ஒருத்தர் இருக்கிறார். அப்படி இருக்காருங்க இயேசு. அவர் சொல்றாரு, ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனுக்குள்ளானவர்களை யாவரும் விடுதலையாக்கும்படி அவர் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14-15 பார்க்கும்போது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவருக்கு போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு எப்படியானார்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமியில பிறந்தார். ஏன்? பிள்ளைகளாகிய நாம் மாம்சம் இரத்தமாய் இருக்கிறதுனால இயேசுவும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனிதனாய் பிறந்தார். ஏன் இயேசு மனிதனாய் பிறக்க வேண்டும்? அவர் மனிதனாய் பிறகு மிக முக்கியம். பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்காங்க. அதனால தான் அவர் மனு உருவம் எடுத்தார். அப்படிங்க, மனு உருவம் எடுத்தார். அப்போ மனு உருவத்தை எடுத்தார், மனிதனாய் பிறந்தார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்காக. எப்படிங்க? நமக்காக. நாம் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனுக்கு உள்ளானவர்களை யாவரையும் எல்லாத்தையும் எல்லாரும்
அடிமைத்தனத்துக்கு கீழே போட்டு வச்சுட்டான். என்ன செஞ்சாலும் அவங்களால ஃப்ரீயா செய்ய முடியாது, ஃப்ரீயா செய்யவே முடியாது. ஜீவிய காலமெல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ளாய் பிசாசினுடைய அடிமைத்தனத்துல போட்ட வச்ச நம்மை மீட்கும்படிக்கு அவர் பூமியிலே உத்தரித்தார், பிறந்தார். அல்லேலூயா. அப்போ அவர் பிறந்தது மிக மிக முக்கியம். நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இயேசு பிறந்தார்னா அடிக்கப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டது, விலால ஈட்டி பாய்ந்தது, 30 அடிகள் முதுகலை அடிக்கப்பட்டான்னு சொல்லி நம்ம அவருடைய பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பார்க்கிறோம். ஆனால் பவுல் என்ன செய்யறாரு தெரியுங்களா? அதுக்கு பின்னாடி, சிலுவைக்கு பின்னாடி என்ன இருக்குதுங்கிறத சொல்லுகிறார். சிலுவைக்கு பின்னாடி என்ன இருக்கிறதுன்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுந்திருக்கப்படி கிறிஸ்து நமக்கு சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் சாபமாகி நம்முடைய சாபத்தை எல்லாவற்றையும் முறித்து நம்மை மீட்டு கொண்டார்னு பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. அதான் கடைசி சத்துரு மரணம், அதையும் இயேசு ஜெயித்தார். அதையும் இயேசு ஜெயித்தார். அதை ஜெயித்தது மட்டுமில்ல, 3 வாசிங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் அங்கே ஒரு காரியம் பாடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அவர் ஜெயித்தது மட்டுமல்ல, 23ஆம் வசனம், அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். போதும் இருங்க. அப்ப என்ன அர்த்தம்? மரணத்தை ஜெயித்து, சொல்லுங்க, மரணத்தை ஜெயித்து 3 நாள் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தனுடைய வரிசையில முதல்ல வந்தவர் யாரு? முதல் பலனானவர் கிறிஸ்து இயேசு. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார், உயிரோட எழுந்தார். ஏன் அப்படி போட்டிருக்குது? முதல் பலனானவர் கிறிஸ்துன்னு என்ன அர்த்தம்? முதல் பலன் அப்படின்னு அர்த்தம், நம்ம குடும்பத்தில் முதல்ல பிறந்தால்தான் முதல் பலன். இப்போ ஒரு வயலில் விவசாயம் செய்ய போறீங்க, அந்த விவசாயத்தில் முதல் பலன் இருக்கு, முதல் பலன் இருக்கு பாருங்க. அது நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும், அடுத்ததும் இதே மாதிரி செய்யும், நமக்கு கிடைச்சிருன்னு சொல்லி. அப்போ முதல் பலனான கிறிஸ்து அப்படின்னா 2வது 3வது 4வது 5வது எனக்கு அது நிச்சயம் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கு. அந்த 2 3 4 5 6ல யாருன்னா நாம தான். அது யார்? அது நாம தான். கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நீங்களும் நானும் மரித்து மண்ணோடு மண்ணாய் போவதில்லை. இயேசுவை நம்பி விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்து அவரை முழு மனதில் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு மரணம் இல்லை, மரணம் இல்லை, மரணமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஏன்? அவர் எப்படி போட்டிருக்கு? அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்படானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவரோடு உடையவர்கள். ஆமா, அதுக்கப்புறம் அவர் எப்படி எழுந்தாரோ அதே போல 2ஆம் வருகையில் இயேசு வரும் பொழுது அவர்களும் கல்லறை விட்டு வெளியே வந்துருவாங்க. அதான் சொல்றாரு, பரிகரிக்கப்பட்டும் கடைசி சத்துரு மரணம். ஆமென். அவனை கடைசியா வச்சுக்கிறார், அவனை கடைசியா வச்சுக்கிட்டார். அதுக்கு முன்னாடி 2 இருந்தார் பாருங்க. அந்த 2 பத்தி இப்ப என்ன பண்ணார்? அவரு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டார். 1 யோவான் புஸ்தகம் போடப்பட்டிருக்கு, பிசாசுகளின் எல்லா விதமான கிரிகளையும் அவர் அழித்தார்னு சொல்லி பிடுங்க. பிசாசின் கிரிகளை அழிக்க வந்தவர். அப்போ அவனுடைய எல்லா விதமான காரியங்களையும் அழித்து ஒன்றுமில்லாமல் அவர் ஆக்கியிருக்கிறார். யாரு?
ஆ ம் ம் பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். யாருடைய கிரியை அழிக்கும்படிக்கு? பிசாசுடைய கிரியை அழிக்கும்படிக்கு. சொல்லுங்க தம்பி. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். உங்களுக்கு அவன் ஆண்டவர் பிசாசனுடைய தலையை நசுக்கிட்டாரு, அப்புறம் அவனுடைய கிரியை செஞ்சாரு, எல்லாவற்றையும் அழிச்சிட்டார். ஹல்லேலூயா. இப்போ அவனால எதுவுமே என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. வாய் இருக்கும், ஆனா எது கொடுத்தாலும் சாப்பிட முடியாது. அப்பனா என்ன அர்த்தம்? பொக்க வாய். சொல்லுங்க. அதான் பிசாசின் கிரியை அழிச்சுட்டானே அர்த்தம். பல்லு முழுக்க பல்ல தட்டிட்டாரு. சொல்லுங்க, பல்ல தட்டிட்டாரு. வாய் இருக்கும், ஆனா எது கொடுத்தாலும் ஏன் பொக்க வாய், பல்லு அவங்க இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நீங்க பிசாசு பார்த்து என்ன செய்ய முடியாது, பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவருடைய கிரியை அத்தனையும் அவர் அழிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டார். இப்போ எப்படி ஆக்கிட்டாருங்க? ஆமா, அவன் சும்மா இப்ப இருக்கிறது நம்மளைய பயங்கட்டதான். அதான் போட்டிருக்கு 1 பேதுரு 3ஆவது அதிகாரம் 5ஆவது அதிகாரம் 8ஆம் வசனம், தெளிந்த புத்தியாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெச்சிற சிங்க போல் எவனை விழுகலாம் என்று வகை தேடி. அவன் சிங்கம், அவனால விளங்க முடியாது. சிங்கத்தை போல ஒரு ஆக்டிங் பண்ணி பாசாங்கம் பண்ணி யாராச்சும் உள்ளுக்கு லபக்குன்னு போடலான்னு சொல்லி அவன்ச்சுன்னா வகை தேடி சுற்றி திரியிறான். அவன் போட முடியாதனால ஒரு வகையை பார்க்குறான், ஒரு பயமுத்து இருக்கு. அதான் சொல்றதுக்கு எப்படிங்க? தெளிந்த புத்தி. சொல்லுங்க, தெளிந்த புத்தியில இருக்க. ரொம்ப தெளிவா இருங்க. பிசாசு கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவனை எல்லா கிரிகளையும் சிலுவையிலே இயேசு நசுக்கி போட்டார். அவனுடைய காரியங்கள் எதுவுமே இங்க பூமியில செயல்பட முடியாது, நம்ப கிட்ட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இயேசுடைய காரியங்கள் என்ன? அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி இது எல்லாம் அவர் செஞ்சிட்டார். இது மட்டுமில்ல, கொலோசியர்ல பவுல் இதை அழகாய் சொல்லுகிறார். 2ஆவது அதிகாரம், கொலோசியர் புஸ்தகம் 2ஆவது அதிகாரம், அங்கே பார்க்கும் பொழுது 14ஆவது வசனம், நமக்கு எதிரடியாகவும் கட்டைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தன்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. இங்க போட்டிருக்கு பாருங்க, நமக்கு எதிரடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமா இருந்த அது என்னங்க கையெழுத்து சொல்றாங்க. நமக்கு தலை எழுத்துங்க. எப்படிங்க? தலை எழுத்துங்க. ஒவ்வொன்றுக்கு ஆண்டவர் எழுதி வச்சிட்டாங்க தலை எழுத்து. அந்த கையெழுத்து உங்க தலையெழுத்து ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. இப்போ உங்க தலையெழுத்து என்ன? வெற்றி, வாழ்வு, ஜெயம், ஆசீர்வாதம், நம்பிக்கை. இதான் உங்களுடைய தலையெழுத்து. ஹல்லேலூயா. எங்க போனாலும் நீங்க வெற்றி அடைய முடியும். எதுனாலும் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். என்ன பண்ணாலும் உங்களுடைய ஜீவிதத்தில் நீங்கள் வெற்றி வாழ்வாய் அத்தனையும் பார்க்க முடியும். அதான் உங்களுடைய தலையெழுத்து. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நமக்கு இந்த தலையெழுத்தை பார்க்காதனால அவங்க சொல்லிட்டாங்க, நீ இப்படிதான் இருப்ப, உன்னுடைய எது செய்ய முடியாது, உன் வாழ்க்கையில் உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது, உன் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு ஆகாது, நீ தோற்கப்பட்டவன் என்று உங்களுக்கு பல பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இங்கே வேதம் சொல்லுகிறது, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய கட்டளைகளால் அவர் கொடுத்த எல்லா கட்டளைகள், நியாயப்பிரமாண கட்டளைகள், மற்ற எல்லா கட்டளைகளையும் சிலுவையிலே ஒன்றுமில்லாமல் கிறுக்கி ஒன்றுமில்லாம ஆக்கிட்டார். ஹல்லேலூயா.
இனிமே நீங்க உட்காந்துட்டு எனக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்துருக்கு, 10 கட்டளை கொடுத்துருக்கு, நான் அப்படி இருக்க போறேன் இப்படி இருக்க போறேன் அப்படின்னா அதெல்லாம் இங்க ஒண்ணும் இல்லாம சேவையில் ஆக்கந்து தெரியாதனால அவங்க பேசிருக்காங்க. கீழே வாசிங்க. குறைத்து அதை நடுவில்லாதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் இருந்துச்சு இதெல்லாம் முன்னாடி? யார் இருந்துச்சுங்க? ஆமா, அவங்ககிட்ட எல்லாமே இருந்துச்சு பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய். மறுபடியும் பிசாசு சொல்லுங்க. அப்படின்னு அர்த்தம். இது முன்னாடி அங்கங்க போயிட்டு இருக்கான். அவனுடைய மெயின் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? அவனுடைய மெயின் காரணமே 4:4 எடுத்தோன்னே அவர் 4:3 மத்தேயு 4:3 அப்பொழுது சோகாதிகாரம் அவர் இடத்துல வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். என்ன சொல்றான்? சொல்லும். என்ன சொல்றான்? நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ நல்ல விசுவாசினா, நீ ஜெபிக்கிற ஆளா இருந்தா உனக்கு எப்படி பிரச்சனை வருது? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு எப்படி ஆகுது? நீ ஏன் உனக்கு எப்படி சொல்றான். நீங்களும் போன் பண்ணி பாஸ்டர் எனக்கு ஏன் தோல்ல பாஸ்டர் சொல்லுங்க. என்ன சொல்றான்? அப்படின்னா நான் சொல்றது என்ன சொல்லுது? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் சொல்லு. என்ன தெரியும்? சொன்னா நடந்துரும் தெரியும். அவனுக்கே தெரியுது பாருங்க, சொன்னா நடந்துரும். ஹல்லேலூயா. உங்களை விட பிசாசுக்கு நல்லா தெரியும். PhD முடிச்சிருக்கான் இதுல, பைபிள்ல டிடி கீடிலாம் போட்டிருக்காங்களே, இதை விட பெரிய ஆள் அவன். சரிங்களா? அவனுக்கு நல்லா தெரியும் உங்க வாயில எவ்வளோ பவர் இருக்குன்னு. வாயில, ஆமா, உங்க வாயில தான் முழு பவர் இருக்குது. உங்க வாய் தான் அவனுக்கு மிக மிக முக்கியமான காரியம். அதனால முதல்ல உங்க வாயை பார்த்துட்டே இருப்பான், என்ன சொல்ல போறாங்கன்னு. நம்ம ஆளுக்கு ஜெபம் பண்ணும் போது யார் இருப்பா? 2 பேர் இருப்பான். ஒருத்தன் யாரு? தேவனுடைய ஆவியானவர். இன்னொருத்தர் இருப்பாரு, அவர் தான் பிசாசு. அவன் தான் முதல்ல இவன் ஜெபம் பண்ணிட்டுமா, இந்த அம்மா ஜெபம் பண்ணுவோம், எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அது இப்படி இருக்கு ஆண்டவரே, இது இப்படி இருக்கு ஆண்டவரே, பிரச்சனை மேல பிரச்சனை தாங்க முடியல, நான் என்ன செய்வேன்னு தெரியல, கழுத்து பிடிக்குது, இதுக்கப்புறம் நான் போய் தூக்கு போட்டு சாகிறதா முடியும், இயேசுவே கிரியை செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது பிசாசு அந்த பாயிண்ட்லாம் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சதம்மா வீட்டுக்கு போவாங்க. போட்டோன்னா நல்லா ஜெபிச்சிருக்கேன்னு, நல்லா ஜெபிச்சு வீட்டுக்கு போனோன்னே வீட்டில் பிரச்சனை அதுக்கு மேலே ஆகும். வரமும் நல்லா இருக்கும், சபைக்கு போய் 2-3 நாளுக்கு அப்புறம் பிரச்சனை அதிகமாயிரும். பிரச்சனை அதிகம் என்னன்னு தெரியல. சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது என் வீட்டுக்காரர் நல்லா இருந்தாரு, கோப்படுவார், கெட்டவா தான் பேசுவார், ஆனால் சர்ச்சை போய் அட்டி விட்டார் பாருங்க, பல்லுல கீழே வந்துருச்சு எனக்கு. இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பிரச்சனை ஆகிப்போச்சு? சர்ச்சில் போய் என்ன பிரச்சனை? இப்போ போய் என்ன போயிட்டாங்க, சர்ச்சில் போய் ஜெபிக்கிறேங்கிற ஒரு மெத்தட்ல என்ன ப்ராப்ளங்கிறத உங்க வாய் மூலமா யாருக்கு தகவல் சொல்லிட்டீங்க? சத்தமா சொல்லுங்க, கை கூட சொல்லுங்க. பிசாசுக்கு உங்க வாயை வச்சு அவனுக்கே தகவல் சொல்லிட்டீங்க, என்ன பிரச்சனை இருக்குது உங்க வீட்டில் அப்படின்னு. யாரு பிரச்சனை சொல்லிட்டீங்க? வீட்டுக்கு ரொம்ப பிரச்சனை, அவனை எப்படின்ட்டு அவன் பிசாசு, அவன் தானே ரைட்டு, ஓகே, அவங்ககிட்ட போயிடுவான். நேரம் போய் அவனை இதுக்கு மேலே அடிக்க வைக்க பயங்கர பிரச்சனை ஆகும். ஒன்று ஐயோ என்னதுன்னா, நீங்கள் அதை சொல்ல இங்கே சபைக்கு வரல. பிரச்சனைக்கு ஜெபம் என்பது பிரச்சனையை பேசுவதற்கல்ல, பிரச்சனைக்கு பதிலை பேசுவது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வியாதி இருக்கேன்டா, என்னுடைய ஜீவிதத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா, அந்த பிரச்சனை எனக்கு இவ்வளோ பெரிய வியாதி ஆண்டவரே, ஒரே அரிப்பா இருக்குது, மேலெல்லாம் அரிக்குது, ஒரே தாங்க முடியல சொன்னா இன்னும் அதிகமாகும் ஒழிய அரிப்பு கம்மியாகாது. சபைக்கு வந்து என்ன செய்யணும்? அரிப்பு வருதா, ஸ்கின் பிரச்சனையா, இயேசுவின் தழும்புகளா சுகமானதுக்காக நன்றி ஆண்டவரே, அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிக்காக நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, உங்க முன்பாக இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இயேசு நாமத்தில் பிசாசுடைய கிரியைகளை அழித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படி ஜெர்மனி பழகுங்க, அவன் வெக்கப்பட்டு போயிடுவான். ஹல்லேலூயா.
இயேசு மேல தூக்கு. சொல்லுங்க, இயேசு மேல. ஜெபத்துல இயேசு மேல தூக்கு, பேச்சுல இயேசு மேல தூக்கு. ஹல்லேலூயா. ஆமென். புரியுதா புரியலீங்களா? அப்போ நீங்க உங்க பிரச்சனையை செய்யுங்க. எப்ப பார்த்தாலும் உங்க பிரச்சனை பெருசா இருக்குள்ளே, இயேசு சிறுசா இருக்கிறார். இயேசு. ஆமா. ஒரு பேப்பர்ல எடுத்து உங்க பிரச்சனைக்கு ஒரு கோடு போடுங்க. ஒரு கோடை போடுங்க. கோடை போட்டுட்டு உங்க அதான் உங்க பிரச்சனை. அந்த பிரச்சனையை நீங்க என்ன செய்யுங்க, பார்த்துட்டு உக்காண்டிருக்கீங்க. அந்த பிரச்சனை என்ன செய்யும்? இதான் உங்க பிரச்சனை, இதான் உங்களுடைய ஞானம் தருங்க, மூடி தருங்க. இதான் உங்க பிரச்சனை. இந்த பிரச்சனையை எப்போத்தாலும் அழுத்து 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 போட்டு 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 அப்படி கிரி 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 பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது. இப்போ நான் சபைக்கு வந்து என்ன செய்யணும்? நீங்கள் இதை போட்டு திரும்பி இங்கேயே அழுத்தக்கூடாது. இங்கே இயேசுவை பெருசாக போடுங்க. பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடுங்க. இயேசுவை பெருசாக போட்டே இருங்க. இந்த இடத்துல உங்கள் பிரச்சனை சின்னதாக போயிடும். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனை மத்தியில் இயேசுவை பெருசாக்குங்க. உங்கள் பிரச்சனை சின்னதாக போயிடும். நீங்கள் உங்கள் பிரச்சனை பெருசாகிட்டு இயேசு நினைச்சிருங்க சின்னதாக போயிடுறீங்க. இயேசு உங்களுக்கு அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் பிரச்சனை பெருசாக இருக்குது, இயேசு வாழ்றதுல செய்ய முடியாதாட்டுக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அவன் நம்பிக்கை எப்படிங்க? அதே ஒரு அவன் நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா உங்களுக்கு, ஏன்னா அதான பேசி 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 சொல்லும் 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 சொல்லும். சொல்லுங்க, சொல்லும். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் சொல்லும். நீ ஒரு நல்ல விசுவாசியா இருந்தா சொல்ல, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது பாரு, வாழ்க்கை எப்படி, காசு இல்லை பாரு, பணமே இல்லை பாரு, ஒரே ப்ராப்ளம் பாரு, சொல்லு. இவங்க சொல்லிட்டே இருக்காங்க, காசு இல்லை, பணம் இல்லை, ஜெபம் பண்றேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஜெபம் பண்றேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஜபிக்கிறேன் ஆக மாட்டேங்குது, ஜபிக்கிறேன் ஆக மாட்டேங்குது. ஜெபமும் சொல்லுது, பக்கத்துல இதையும் சொல்றாங்க. அவர் சொன்னாரா? எடுத்து வாசிங்க. அப்படியா? ஐயோ சரியா போச்சு. அவர் பிரயத்தனமாக மனுஷன் அப்பத்தினால மாற்றமல்ல, தேவனுடைய வாக்கு ஒவ்வொரு வார்த்தைனாலும். ஆமா, அவன் சொன்னதை இவர் சொல்லல, பிசாசு சொன்னதை இவரு சொல்லல. பிசாசுக்கு உங்க வாய் மிக முக்கியம், வாய் மிக முக்கியம். கர்த்தருக்கு உங்க வாய் மிக மிக முக்கியம். ரெண்டு பேருமே எதில் ஆக்டிவ் ஆகுறாங்க? ரெண்டு பேரும் எதை பார்க்குறாங்க? உங்க வாயை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டு உங்க வாயை பார்த்துட்டு என்ன பேசுறாங்க, என்ன ஜெபிக்கிறாங்க, எது பண்றாங்க. இவங்க நல்லா ஜெபிச்சிடறாங்க, இவங்க நல்லா ஜெபிச்சிடறாங்க. ஜெபனுக்கு அப்புறம் எதுவுமே ஆக மாட்டேங்குன்னு சொல்றாங்க. ஜெபனுக்கு அப்புறம் எதுவுமே ஏன் ஆக மாட்டேங்குது? ஜெபத்தை கேட்டு செய்யறாரா அல்லது நீங்க பேசுறது கேட்கிறா? எடுத்து வாசிக்க மல்கியான் புஸ்தகம் வாசிங்க பார்ப்போம். வாஸ்தவங்க பார்ப்போமே கரெக்டா வசனம் சொல்லி வாசிங்க பார்ப்போம். 3:16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஸ்டாப் பண்ணுங்க. கர்த்தரோடு பேசினவர்கள் சொல்லுங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துன்னு பார்ப்போம். பக்கம் 1106 மல்கியான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் போதும். உங்க ஜெபத்தை கேட்கிறாரா, பேசுறது கேட்கிறாரா? கை கொடுத்துங்க. பேசுதான் கேட்கிறாரு, பேசுதான் கேட்கிறார். ஜெபம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா எதை ரொம்ப கவனிக்கிறாரு? ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்ணி முடிச்சு சொன்னேன், என்ன பேசுறீங்க செக் பண்ணிக்கங்க. இங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா நல்லா ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சு முடிச்சு வெளியே அங்கிட்டு போனோடனே ஒன்னும் ஆகாதாட்றக்க முடிஞ்சு போச்சு. கர்த்தர் கவனித்து கேட்கறாரு. நீங்க அங்கே சொல்றீங்களா? எல்லாம் ஆகாது, முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போனோடனே இப்படிதான் இருக்கிற மாட்டிருக்கு, எதுவுமே மாற்றம் இல்லையாட்டிருக்கு, எப்போதான் மாறும் தெரியல. சர்ச்சு போயிட்டு இன்னைக்கு இந்த வாரமாச்சு பரவாயில்லைங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தர் கவனித்து கேட்பார். காசு இருக்கும்போது அல்லேலூயா
பிரைஸ் தி லார்ட், சூப்பர், கர்த்தர் நன்றி ஆண்டவரே. காசு கம்மியாகாம அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. என்னய்யா சவுண்டு கம்மியாயிருச்சு, இங்க பணம் கம்மியாயிருச்சு ஜோப்ல. ஆமென். பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாட்டினாலும் சரி, நல்லா கர்த்தரை துதிக்கணும். ஆமென். ஏன் என்கிட்ட என்ன இருக்குதோ இல்லையோன்னு பார்த்தல, அவர்கிட்ட ரொம்ப இருக்குது, என்னோட அப்பா கிட்ட ரொம்ப இருக்குது, என் அப்பா கிட்ட ஏராளம் தாராளமா இருக்குது, அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் நான் ஜெபம் ஒரு பக்கம் இருந்தாலும், நான் எதை ஜெபித்தனோ அதையே தான் நான் போய் பேச வேண்டும். ஜெபம் ஒரு வாரம் பேச ஒரு வாரம் இருந்தா கொஞ்சம் உங்களுக்கு வர வேண்டிய காரியம் செய்யாது, கொஞ்சம் வராது, கொஞ்சம் லேட் ஆகும். பேசலாம். சரி, மத்தேயு 4 அதிகாரம் அங்கே போவோம். திரும்பி வாசிங்க 4:8. மறுபடியும் பிசாசு அவரை உயர்ந்த மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகள் மகிமை அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இவையெல்லாம் உமக்கு, சொல்லுங்க, சாஷ்டாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டான். இவையெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் இருக்குது அவங்ககிட்ட? உலகத்தின் சகல ராஜ்யம் ஒன்று இருக்கு. இப்போ நீ என்கிட்ட முட்டி போட்டு என்கிட்ட நீ பணிஞ்சிட்டீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆண்டு அது அவருக்கு பணி இல்லை. ஏன்னா எப்படி பிசாசு வந்துச்சு, யாற்றும் செய்து எல்லா விதமான அதிகாரமும் வல்லமையும் ஆளுகையும் ஆதாம் இருந்துச்சு. ஆதாம் பிசாசு கீழ்ப்படுத்தினால அவங்ககிட்ட இருக்க எல்லா விதமான காரியங்களும் பிசாசுக்கு பயிருச்சு. இப்போ பிசாசு போனால இப்போ அதே பிசாசு கர்த்தரே இயேசு கூட்டு நிற்க வச்சு, இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன், நான் உனக்கு தரணும்னா நீ என்ன பணிந்து கொள். இயேசு அவனை பணிந்து கொள்ளவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இதுக்கு முன்ன ஏன் இயேசு கூட்டு கொண்டு போய் செய்றான்னா, மீதி எல்லாத்தையும் அவனுடைய ஆளுகை கீழே வச்சுட்டான். எல்லாத்தையும் அவனுடைய ஆளுகளை வச்சங்காட்டி யாருமே அவனுடைய ஆளுகை கீழே இல்லாமல், எல்லாமே அவனு அண்டர் த சேட்டான், எல்லாமே அவனுடைய கீழே தான், அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே ஆளுகை கீழே இருந்தனால மற்ற யாருமே அவனை செய்யல, கூட்டு போய் அவன் செய்யல. இயேசு மட்டும் அவருக்கு கீழே இல்லை, அவனுக்கு கீழே இல்லை. ஏன்? இவர் பூமியில மாம்சத்துல பிறக்கல, வார்த்தையில பிறந்தார். எப்படி பிறந்தாரு? மாம்சத்துல வந்தவர். அவர் வந்த விதம் யாருடைய இதுல வரல, அப்பா அம்மாவுடைய இதுல, அப்பாவுடைய இதுல வரல, வித்துல வரல. அவர் தேவகுமாரன் பசுத்தாவினுடைய வித்துல உத்தரிக்கப்பட்டனால, பிறக்கப்பட்டதுனால இவர் பிசாசுக்கு கீழே இல்லை, இவர் மட்டும் தள்ளி இருந்தார். பிசாசு பார்க்குறான், இவர் மட்டும் நம்ம கீழே இல்லையே, எல்லாத்தையும் உலகத்தின் எல்லாத்தையும் எனக்கு கீழே வச்சிருந்தேன், இவர் மட்டும் நம்ம கீழே. இப்போ இவரை கூட்ட பணி வச்சோம்னா இவர் நம்ம கீழே ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி இவரை கூட்டு வைக்கிறான். இவர் சொல்றாரு, நோ நோ நோ, அதை எப்படி வாங்கணுமோ அது என்னால் வாங்க முடியும்னு சொல்லி இவர் என்ன பண்ணாரு, இவர் வந்தது யார்? இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வந்தாரு. அதனால இவர் சிலுவைக்கு போன, இவர் சிலுவைக்கு போய் கொலோசியர் 2 அதிகாரம் 14-15-16 பார்க்கிற பிரகாரமாய் 14-15 நமக்கு எதிரடையாகும் கட்டளாகும் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிராதபடி எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமாய் கோலமாக்கி இப்ப அத்தனையும் யார்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. பிசாசுட்டு இருந்து எல்லாத்தையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அத்தனையும் பிடிக்கிட்டாரு. அவங்கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்லை, அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. அதான் பொக்கவாய் மாதிரி அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, அதிகாரம் இல்லை, வல்லமை இல்லை. பவுல் சொல்றாரு, விடுது கொண்டு வெளிரங்க கோலமாக்கி. சொல்லுங்க, அதான் இப்ப நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விளக்க போறேன். அது என்ன? வெளியரங்கமாய் கோலமாக்கி எடுங்க. அப்போ அது என்ன வார்த்தை அப்படின்னா, பவுல் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணார் அப்படின்னா, இந்த காலத்தில் ஏதோ ஒரு ராஜ்யம்
இஸ்ரவேலும் காசாவும் அடித்தா டக்கு நமக்கு வந்துங்க டிவியில் வந்துடுது, செல்லில் வந்துடுது, எல்லாத்தையும் நம்ம பார்த்துறோம். அந்த காலத்தில் வாட்ஸ்அப் இல்லை, டிவி இல்லை, செல்ஃபோன் கிடையாது, ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. இப்போ இவங்க போருக்கு போகிறாங்க, போருக்கு போயிருக்காங்க. போருக்கு போய் அங்கே எல்லாத்தையும் அடித்து முடித்து ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாட்டுக்குள்ளே வராங்க. உள்ளுக்குள்ளே நாட்டுக்குள்ளே வந்து மக்கள்கிட்ட நாங்கள் எல்லாத்தையும் அடித்து முடித்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. இவன் ஜெயிச்சு வந்தானா பயந்து ஓடி வந்தான்னு தெரியலையே. இவன் ஜெயிச்சுட்டு உண்மையாலுமே ஜெயிச்சு வந்தானா இல்லை பயந்துட்டு வேட்டை இவன் உள்ளுக்குள்ளே ஓடி வந்துட்டு அவனுக்கு பேச விட்டாங்களா? உண்மை மக்களுக்கு புரியாது. ஏன்னா எதுவுமே அவங்களால பேப்பர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா ரோமர்கள் எப்பொழுதும் ஒரு இங்கிருந்து போய் அந்த நாட்டில் போய் அடித்து அவங்கள ஜெயிச்சோன்ன அந்த நாட்டுடைய ராஜாவை பிடிச்சி, இந்த நாட்டுடைய ராஜாவை பிடிச்சு பெருவரல் 2 பேரலையும் கட் பண்ணிட்டு 2 கால் இருக்கிற 2 பெருவரலையும் கட் பண்ணி ஏன் பண்ணுறாங்கன்னா அப்போ தான் திரும்பி செய்ய முடியாது. துப்பாக்கியோ அல்லது ஈட்டியோ எதுவுமே செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. பெருவரலுக்கு கட் பண்ணால் யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமாம். ஆனால் அதை 2ஐயும் கட் பண்ணிட்டு கால் 2 பேரலையும் கட் பண்ணிட்டு அவன் ஒன்றும் இல்லாமல் அவனுடைய எல்லா விதமான அந்த ராஜரீக வஸ்திரத்தை அத்தனையும் கொண்டு வந்து ஒரு வண்டியில் வச்சு அவனுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து ஒரு வண்டியில் வச்சு அவனை நிர்வாணமாக்கி சங்கில கட்டி செம்புளி கரும்புளி குத்தி மொட்டையை அடித்து அவனையும் அவனுடைய சேனை இருக்கிற யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையும் கூட்டு வந்து நாட்டுக்குள்ளே பவனி போவாங்க. எப்படிங்க? நாட்டுக்குள்ளே பவனி போவாங்க. அவன் கூணு குறுகி எல்லாத்தையும் அடித்து அப்படியே என்ன செய்வான், மக்கள் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களை அப்படியே கூட்டு வந்து காட்டுவாங்க. அப்போ தான் மக்களுக்கு அப்பாடா என்னுடைய ஆப்போசிட் ஆள் என்ன செய்யான், ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டான். அவனை எல்லாத்தையும் வெட்டியாச்சு. ஒன்று அவனுடைய 2 கைவரல் வெட்டியாச்சு. அவனுடைய எல்லா உடையும் எடுத்து வண்டியில் வச்சாச்சு. அவனை ஒன்றும் இல்லாமல் அம்மனமாக்கி நிர்வாண கோலமாக்கி ஒரு பிச்சைக்காரனாட்ட சங்கில கட்டி தரன்னு என்ன செய்வாங்க, அவனுடைய எல்லா பொருளையும் வச்சு ஊருக்குள்ளே பவனி போவாங்க. எப்படிங்க? பவனி போவாங்க. அப்படி பவனி போகும்போது எல்லா மக்களுக்குள்ளும் இவனை பற்றி இந்த பயம் இருக்கு பாருங்க. வந்துடுவானோ, அடிச்சிடுவானோ, பண்ணிடுவானோ, அதாயிருமோ இதாயிருமோ, அந்த பயம் எல்லாத்துக்கும் நீங்கி போயிடும். பயம் சொல்லுங்க, பயம் நீங்கி போயிடும். அப்பாடா இவன் உண்மையாலுமே அவன் பார்த்தோன்னே அந்த பவனியை பார்க்கும்போது எப்படி, அந்த பவனியை பார்க்கும்போது இந்த ராஜா இவன் இந்த ஆப்போசிட் ராஜாவை அடிச்சு உதச்சி வெளியே கொண்டு வந்து ஒண்ணுமில்லாமாக்கி அப்படி கூணி குறுகி வர்றது மக்கள் 2 பக்கம் இருந்து ஆர்ப்பரிச்சு கைத்தட்டி எஸ் வின் வின் எஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஜெயம் ஜெயம் வந்துட்டே இருக்கும். ஆமே, ஹல்லேலூயா. அதே போலதான் இங்க போட்டிருக்கு. அந்த அர்த்தம் சொல்றாரு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உயர்ந்து கொண்டு யாரையும் அப்படி ஆக்கிட்டாராம். சத்தமா சொல்லுங்க, கை கூட சொல்லுங்க, பிசாச சொல்லுங்க, பிசாசுக்கிட்ட இருக்கிற எல்லா பவரையும் அதிகாரத்தையும் வல்லமைகளையும் அவன் இருக்கிற அத்தனையும் உரிந்து கொண்டு அவனை ஒண்ணும் இல்லாமக்கி அவனை பிச்சைக்காரனை விட கேவலப்பாக்கி அவன்கிட்ட எல்லாம் அவனை மொட்டை அடிச்சு கரும்புளி செம்புளி குத்தி நான் நம்ம சொல்ல அந்த மாதிரி குத்தி அவனை எந்த வல்லமையோ எந்த அதிகாரமோ எதுவுமே அவனுக்கு ஒண்ணும் இல்லாமக்கி அவனை அப்படியே கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. இப்போ மக்களுக்கு பிசாசு மேல இருந்த பயமெல்லாம் இருக்குமா போயிருமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த பிசாசு, கொல்லிமலை பிசாசு பயம் தேவையில்லை, கேரளா பிசாசு பயம் தேவையில்லை. இப்பெல்லாம் பிசாசு ஸ்டேட் வச்சுட்டு பயமுத்துறாங்க. ஆந்திரா பிசாசு, ஒவ்வொரு பிசாசு பயமுத்துறாங்க. ஏன்? நீங்க பவனி பார்க்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலை நாங்க எப்பொழுதும் தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி அவனை வீழ்த்துறதா டெய்லி வாரம் செய்தியாவே இருக்குது இயேசு நாமத்தினால. இங்க அந்த பவனை போட்டு காமிக்கிறான். இங்க அவங்க பவனைய
அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவன்கிட்ட அத்தனை உருந்து கொண்டு ஒண்ணுமே இல்லாமாக்கி அவனை வெறுமையாக்கி அவன்கிட்ட எந்த வல்லமையும் பவரும் அதிகாரமும் எதுவுமே இல்லை. அவன் ஓட்டாண்டியாய் ஒண்ணுமே இல்லாதவனாய் தரித்திரனாய் பிச்சைக்காரர்களை கேவலமாய் அவன்கிட்ட எந்த வல்லமும் இல்லாதபடி அவனை ஒன்றுமில்லாமாக்கி இங்கே பவனி வார வாரம் போயிட்டு இருக்குது. பார்த்து கையத்தான் நம்ம செய்யணும், தட்டணும். ஹல்லேலூயா. அப்பதான் பிசாசுட்டு பயம் போகும். ஏன் உங்களுக்கு இன்னும் பிசாசு மேல பயம் இருக்குது? பவுனியை போட்டு காமிக்கல, பவுனின்னு உங்களுக்கு சொல்லவும் கிடையாது, நீங்க பவுனியும் பார்க்கறதில்ல. அதனாலதான் உங்களுக்கு பயம். அப்படி ஆச்சாமா, இப்படி ஆச்சாமா, அது அப்படி வந்துட்டானா, இப்படி வந்துட்டானா, அது அந்த மாதிரியா இந்த மாதிரியா. ஐயோ ஆமே. அவன் ஒண்ணுமே சொல்லுங்க. ஆமா, பிசாசு துரத்தும் போதும் சரி, எந்த பிள்ளை சூனி எது எடுக்கும் போதும் சரி, அவன் ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க, அவன் ஒண்ணுமே இல்லைங்கிற இடத்துல நாம நிக்கணும். இயேசு நாமத்தினால ஒண்ணுமே இல்லை, அவன் ஒண்ணுமே இல்லை. அவன் அப்போ உங்களுக்குள்ள அவன் ஒண்ணுமே இல்லைங்கும் போது உங்களை பார்க்கும் போது அவன் டப்புனு கீழே வந்து போயிடுவான். ஐயோ இவங்கிட்ட வேலைக்கு ஆகாது, இவங்கிட்ட வேலைக்கே ஆகாது. நீங்க அவங்ககிட்ட ரொம்ப நீங்க அவனை பெருசா எடுத்து அம்மாவாசையா பௌர்ணமியா சிஸ்டர் அஷ்டமி சிஸ்டர் நவமின்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் நீங்க பயங்கர பெருசா எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இவன் தான் நமக்கு. ஏன் வகை தேடி சத்தமா சொல்லுங்க, யாரே வகை தேடி தெரியறான்? யாரைய வாசிங்களேன், தெளிந்து புத்தியுள்ள யாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரமா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்து புத்தியுள்ளார்கள் எனில் விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ. யார விழுங்கலாம்ப்பா? யாருக்கு என்னுடைய பவுனி போட்டு காமிக்கல, யாருக்கு என்னை பத்தி தெரியாம இருக்குது, எவன் ஏமாந்தவன், எவன் இழிச்சவாயன், எவன் ஒண்ணுமே இல்லாதால அவனை பிடிச்சி கபகல்ல பக்கம் விழுங்கும்படி காத்துட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஐயோ பேய் இந்த குடும்பத்தை ஆள் போட்டு ஃபாலோ பண்ணுன்றான். இந்த ஃபேமிலி நமக்கு இந்த ஃபேமிலி நமக்கு மிக முக்கியமான ஃபேமிலி. ஏன் இந்த ஃபேமிலி எப்பத்தாலும் என்னை கண்டு பயந்துட்டே இருக்குது. யார் பயப்படுறானோ அவனை ஃபாலோ பண்றாங்கிற மாதிரி அப்படியே அவன் யார் பயந்தாலும் அவங்ககிட்ட போயிடறான். ஓ பிசாசு, ஓ அம்மாவாசை, ஓ கரெக்ட். அந்த 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 விசுவாசம் நமக்கு வேணும். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அந்த குடும்பத்தில் போ, எல்லா காரியம் செய்யி, பயமுத்தி காசு ஆட்டையை போட்டுரு, பணத்தை. ஆமா சரிங்களா? உங்க பயம் அவனுக்கு காசு, உங்க பயம் அவனுக்கு பணம். நீங்க எந்த அளவு பயப்படுறீங்களோ அந்த அளவு இந்த பிசாசுக்கு நீங்க பணம் தாண்டே இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. ஓ பிசாசு பத்தி பயமா இருந்தா அந்த பூச்சிக்கு இந்த பூச்சிக்கு இந்த பணம் அந்த பணம் இதுக்கு பணம். அது ஏன்? உங்க பயம், உங்களுடைய பயம். அந்த பயத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து அவனை ஒண்ணுமெல்லாம் வாங்கிட்டாருங்கிற இந்த சத்தியம் உள்ளுக்குள்ள போகாதனால அவனை கண்டு பயந்துட்டாவே இருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் பயம், எப்ப பார்த்தாலும் பயம். ஏன்? தேவன் உங்களை ஆளுகை செய்கிறார். உங்க ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. அவர் உங்களை ஆளுகை செய்கிற தேவனா இருக்கிறார். நீங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை. அவர் உங்களுக்கு ராஜாவா இருக்கிறார். உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மேல வச்சுட்டீங்கன்னா அவர் அத்தனையும் அவர் உங்களுக்கு ஜெயமாய் பிடிப்பார் என்ற தெளிவு உங்களுக்கு இல்லாதனால அவனை கண்டு பயந்துட்டே இருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் பயம், என்ன கண்டாலும் பயம், யாரை பார்த்தாலும் பயம். எப்படிங்க? யாரை பார்த்தாலும் இவனா இருக்குமோ அவனா இருக்குமோ. ஏன்? வார்த்தைக்குள்ள அறிவு உள்ளுக்குள்ள ஆழமா போகல. இப்படி போல இருதயத்துக்குள்ள தேவன் யார் என்பதை உங்களுக்கு தெளிவாய் சொல்லல. அது சொன்னாலும் உங்களுடைய மனது கேட்கிற மாதிரி இல்லை. ஏன்? உங்களுக்கு என்ன, யாராச்சும் வந்து ஒரு ஜபத்தை போட்டு ஈஸியா ஒரு லாபத்தை பார்த்தலான்னு சத்தியமா கிடைக்காது. ஹல்லேலூயா. சிலவங்களாம் மக்கள் பாருங்க, ஏன் இதெல்லாம் பண்ணணும், யாரையோ கூட்டு வந்து ஜெபம் ஏதோ பண்ணி ஒரு லாபம் நமக்கு கிடைச்சா போதும். ஹல்லேலூயா. அது எல்கேஜி யூகேஜி சொல்லுங்க. எல்கேஜி யூகேஜி. நீங்கள் மேலே வளர வேண்டும் சொல்லி நீங்கள் மேலே. பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசு உங்களையே ஒன்றும் செய்ய முடியாது. அவன் எதுவுமே செய்ய முடியாது. அவங்ககிட்ட இருந்து அத்தனையும் துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் விருந்து கொண்டு ஒண்ணுமில்லாமாக்கி சிலுவையிலே இயேசுச்சார். சரி, அவர் வெட்டி சேர்ந்து நாம் என்ன செய்ய போறேன்? அவர் வெட்டி சேர்ந்து நாம் என்ன செய்ய போறேன்?
அவர் வெட்டி செஞ்சார் பாஸ்டர். இதனால எனக்கு என்ன பாஸ்டர் யூஸ்? அவர் சொல்றாரு, நான் வெட்டி செய்தனால நான் சொல்றேன். மத்தேயு புஸ்தகம் 28வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவங்க நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். அப்போ எனக்கு விடுக்கப்பட்ட வினர்த்தம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய குமாரன். நான் பிசாசுடைய எல்லா சகலத்தையும் நான் மேலத்தையும் நான் அத்தனை நான் எல்லாத்தையும் நினச்சிட்டேன். அத்தனையும் நான் விழுந்து கொண்டு அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டேன். அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டேன். அதனால இப்ப எனக்கு சகல அதிகாரமும் வல்லமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சகல அதிகாரமும் வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் தேவனுடைய குமாரனால, நான் தேவனுடைய பிள்ளைனால எனக்கு வெடுக்கப்பட்டது. எனக்கு வெடுக்கப்பட்டதுனால என்ன அர்த்தம்னா, உங்களுக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால சொல்றாரு, மனிதனாய் பிறந்த எனக்கு வெடுக்கப்பட்டுச்சுன்னா நான் தான் ரெப்ரசன்டேட்டிவ். சொல்லுங்க, ரெப்ரசன்டேட்டிவ். மனு கொடுத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் நான் தான். அப்போ எனக்கு வெடுக்கப்பட்டாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி தான். இந்தியா டீம் ஜெயிச்சாலே இந்தியா ஜெயிச்ச மாதிரி தான். ஹல்லேலூயா. நீங்க போய் என்ன செய்யல, பேட்டு பிடிக்கல, நீங்க போய் நீங்க ஆடல, ஆனா டீம் என்ன செஞ்சுக்க, டீம் ஆடி இருக்கு. அது டீம் பேருங்க இந்தியா டீம்ங்கிறாங்க. அது ஆனாலே அது 6 அடிச்சா நீங்க 6 அடிச்சா ஐயோ சூப்பர் இங்க இருந்து குதிக்கிறீங்க. அது ஆனாலே நீங்க ஆன மாதிரி தான் அர்த்தம். ஹல்லேலூயா. அதான் போட்டிருக்கு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு விடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் புறப்பட்டு போய். சொல்லுங்க, நீங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். அப்படின்னா எனக்கு விடுக்கப்பட்டனால கவலைப்படாதீங்க. நான் பிசாசு ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டேன். அவருடைய எல்லா காரியங்களும் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டேன். அதனால அந்த அதிகாரம்லாம் எனக்கு விடுக்கப்பட்டனால இயேசுவின் நாமத்தில் நீங்க போங்க, ராஜ்யத்தை கட்டும்படியாக. ராஜ்யத்தை கட்டும்படி. எல்லாம் ஏன் திருப்பமா அடுத்த வாரம் தொடருவோம். சமயம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நன்றி தகப்பனே சுவாமி ராஜா. சகல அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு. சொல்லுங்க, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் யாரை கண்டும் எதற்கும் பயப்பட தேவையில்லை. இயேசு என்னை ஆளுகை செய்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனை வந்து நிற்கிற தகப்பனே சுவாமி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது போல எங்களுக்கும் தகப்பனே கொடுக்கப்பட்டிருக்காய். நன்றி தகப்பனே சுவாமி ராஜா. நாங்கள் இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு வல்லமையோடு கூட தகப்பனே உம்முடைய பணியை செய்ய, ஊழியம் செய்ய, ஜீவியம் செய்ய கர்த்தாவே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தகப்பனே நாங்கள் வெற்றியாய் வாழ்வாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய ராஜ்யத்தினுடைய திறவுகோலை எங்களுக்கு கொடுத்துக்காய். நன்றி தகப்பனே சுவாமி ராஜா. கர்த்தாவே நீர் நல்லவர், வல்லவர், மாறாதவர். உம்முடைய ஆளு எங்களுடைய குடும்பத்துக்குள்ள பிரத்யட்சமாக கிரியை செய்வதாக. என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய வருமானத்தில் உம்முடைய ஆளு இருக்கும்படி ஜெபிக்கிறேன் நாமத்தினால. கர்த்தாவே ஒன்றுமில்லாம ஆக்கினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஜெயம் எங்களுக்கு ஆண்டவரே. நாங்கள் தகப்பனே ஜெயமாக இருக்கும்படியாக நீ சிறுவில் வெற்றி செஞ்ச அந்த வெற்றி நாங்கள் தகப்பனை கண்ணோக்கி பார்த்து ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. முற்றுமுடி காத்துக் கொள்ளுங்க, திருநாமத்தை மகிமைப்படுத்துங்க. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். வெற்றியும் வாழ்வும் சுகமும் ஜெயமும் கர்த்தாவே எப்பொழுதும் வந்த ஒவ்வொரு மக்களுக்கும் தங்கி தாபரிப்பதாக. முற்றுமுடி காத்துக்கொள்ளுங்க, திருநாமத்தை மகிமைப்படுத்த பிதாவே ஆமென். நாத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசரமாக மாறுவாரு நம்ம கர்த்தரை கிருபையும் பிதாவே தேவனுடைய பரிசுத்தமும் பாகாவும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.